மத்திய பிரதேச மாநிலம் குணா பகுதியில் விளையாட்டு நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்ற மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பிக்கில் பால் விளையாடினார். அண்மையில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சியில் அவர் கில்லி விளையாடியதும் கவனம் பெற வைத்தது. திருப்பூரில் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நொய்யல் வீதியில் உள்ள அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் சிலருக்கு ஆசிரியர் சுந்தரவடிவேல் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்து வீடியோ எடுத்ததாக 10க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ரியாஸ் அகமது பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். விழுப்புரம் அருகே சுடுகாட்டு பாதையை ஆக்கிரமித்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். எலாசம் என்ற இடத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அப்பகுதிக்கான சுடுகாட்டை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இறந்தவர்களின் உடல்களுக்கு இறுதிச் சடங்குகள் செய்ய முடியாத நிலை உள்ளதாக சொல்லப்படுகிறது. காவல் நிலையத்தில் பலமுறை புகார் தந்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மக்கள் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் குப்பை கிடங்கில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணி 4வது நாளாக நடைபெற்றது. வலம்புரி விலையில் உள்ள நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் மலை போல குப்பை தேங்கி வைக்கப்பட்டுள்ளது. இங்கு கடந்த 7ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தும் ஜேசிபி எந்திரம் மூலம் குப்பைகளை கிளறிவிட்டும் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். 11 ஏக்கருக்கும் தீ பரவியதால் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயை அணைக்க முடியாமல் தற்போது வரை போராடும் நிலை உள்ளது. சிவகங்கை பிள்ளைவயல் காளியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த 8ஆம் தேதி விநாயகர் வழிபாடு கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அதன் பின்னர் 4 கால யாக பூஜை, கோமாதா பூஜை, பூர்ணாகுதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கர்ப்பகிரகத்திற்கு முன் அமைக்கப்பட்ட சிறிய ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வகையான அபிஷேகம் நடைபெற்றது. தங்கள் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி 14 வயது சிறுமியின் பெற்றோரும் உறவினர்களும் விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவித்யா என்பவர் கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் உள்ள பள்ளி விடுதியில் தங்கி 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 7ஆம் தேதி இவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாக பள்ளி நிர்வாகத்தினர் பெற்றோருக்கு தெரிவித்துள்ளனர். அங்கு சென்று பார்த்தபோது மாணவி தற்கொலை செய்து கொண்டதாகவும் உடல் விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். மேலும் மாணவியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஸ்ரீவித்யா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோரும் உறவினர்களும் மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் போலி ஆவணங்கள் மூலம் 11 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த பனியன் நிறுவனத்தின் HR கைது செய்யப்பட்டார். காளம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பனியன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நிறுவனத்தில் லோகேஷ் என்பவர் பணிபுரிந்து வந்தார். இவர் போலி ஆவணங்கள் மூலம் கூடுதலாக 9 பேர் பணிபுரிவது போல கணக்கு காட்டி 11,12,000 ரூபாய் கையாடல் செய்தது தெரியவந்தது. காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து லோகேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஏற்காடு சுற்றுலா தலத்தை சுத்தமாகவும் பசுமையாகவும் பராமரிக்கும் வகையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தூய்மை பணியை மேற்கொண்டனர். மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் பசுமை மற்றும் தூய்மை உறுதிமொழியை ஏற்ற மாணவர்கள் இருசக்கர வாகன பேரணி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மலையடிவாரம் தொடங்கி ஏற்காடு செல்லும் பிரதான மலைப்பாதையில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட மாணவர்கள் வனப்பகுதியில் விதைப்பந்துகளை வீசினர். திருநெல்வேலி மாவட்டம் ஆஞ்சோலை கிராமத்தில் இருந்த 18 அடி நீள ராஜநாகத்தை பார்த்த மக்கள் அச்சத்திற்கு ஆளாகினர். மின்வாரிய அலுவலகத்தில் நுழைந்த ராஜநாகம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே இடத்தில் ஓய்வெடுத்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் அதனை பார்க்க குவிந்தனர். எனினும் எந்த சலனமும் இல்லாமல் அங்கேயே இருந்த ராஜநாகம் தானாகவே வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது.
மும்பை பாந்த்ராவில் உள்ள தனது வீட்டில் கொள்ளையன் புகுந்து தன் மீது தாக்குதல் நடத்திய போது தனது ஓட்டுநர் வீட்டில் இல்லாததால் தான் ஆட்டோவில் மருத்துவமனைக்கு சென்றதாக பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து பேட்டியளித்த அவர், இரவு நேரத்தில் தேவையில்லை என்றால் ஓட்டுநர்கள் தங்கள் வீட்டிற்கு சென்று விடுவார்கள் என்றும் அவர்கள் நாள் முழுவதும் தனது வீட்டிலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சைஃப் அலி கான் தெரிவித்துள்ளார். மேலும் 5 நாட்களில் தாம் குணமானது குறித்து பலர் சந்தேகம் எழுப்புவதாக தெரிவித்துள்ள சைஃப் அலி கான், இதுபோன்ற கேள்விகள் எழும் என முன்பே தனக்கு தெரியும் என்றும் எல்லாவற்றையும் அனைவரும் ஏற்றுக்கொள்வது சாத்தியமற்றது என்றும் கூறினார். லண்டனில் உள்ள ரயில் நிலையம் ஒன்றில் வங்க மொழியில் பெயர் பலகை வைக்கப்பட்டதற்கு எலான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். லண்டனின் ஒயிட் சாப்பல் ரயில் நிலையத்தில் வங்க மொழியில் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு லண்டன் பகுதிக்கு வங்கதேச மக்கள் ஆற்றிய பங்கினை நினைவுகூரும் வகையில் 2022ஆம் ஆண்டு இந்த பெயர் பலகை வைக்கப்பட்டது. பிரிட்டனின் கிரேட் யார்மவுத் எம்பி அந்த பெயர் பலகையின் புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் லண்டன் நகரத்தில் ஆங்கிலத்தில் மட்டும்தான் பெயர் பலகை இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை டெஸ்லா தலைவர் எலான் மஸ்கும் ஆமோதித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் குடும்பத்துடன் பங்கேற்று வழிபாடு நடத்தினார். பெருந்தோட்டம் கிராமத்தில் உள்ள விசாலாட்சி சமேத விஸ்வநாதர், லட்சுமி நாராயண பெருமாள் கோயில்கள் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. கடந்த 4ஆம் தேதி முதல் பூர்வாங்க பூஜைகள் நடத்தப்பட்டு கடந்த 7ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. இதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா நடைபெற்ற நிலையில் அஸ்வின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் பங்கேற்று வழிபட்டார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் போலி கால் சென்டர் நடத்தி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த 4 பேர் பிடிபட்டனர். குறைந்த வட்டியில் கடன் தருவதாகவும் அதற்கு இன்சூரன்ஸ் செலுத்த வேண்டும் என கூறி பணம் பெற்று மோசடி செய்தது தொடர்பாக ராஜு என்பவரின் புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். செஞ்சியில் போலி கால் சென்டர் மையம் அமைத்து மோசடியில் ஈடுபட்ட கோபிகிருஷ்ணன், நட்ராஜ், தினேஷ், வளர்மதி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். கடன் கொடுக்குறேன், குறைந்த வட்டியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு இன்சூரன்ஸ் அவங்கள போட வச்சு அதில் வரக்கூடிய 60லேருந்து 80க்கு வரக்கூடிய கமிஷன் அமௌண்ட்டை எடுத்து கிட்டத்தட்ட இந்த கோபிகிருஷ்ணன் என்பவர் 10க்கும் மேலான கிளைகள் பிரான்ச்சஸ் இந்த தமிழ்நாடு முழுக்க அவர் ஓபன் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் 11 மாவட்டங்களில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதையும் நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். தென்காசியில் 200 அடி உயர செல்போன் டவர் மீது ஏறி இளைஞர் ஒருவர் தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவுடையனூர் பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் செங்கோட்டை அரசு போக்குவரத்து பணிமனையில் தற்காலிக பணியாளராக உள்ளார். இவருக்கும் மேலதிகாரிகளுக்கும் பணி தொடர்பாக மோதல் போக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தென்காசி எம்எல்ஏ அலுவலகம் அருகில் உள்ள 200 அடி செல்போன் டவர் மீது ஏறிய ராம்குமார் தற்கொலை மிரட்டல் விடுத்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் அவருடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறக்கினர். வேங்கை வயல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது வழக்கு பதிவு செய்ததாக கூறி சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதும் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேல்முறையீட்டு மனுக்கள் நிலுவையில் உள்ளபோது தண்டனை கைதிகளுக்கு விடுப்பு வழங்க எந்த தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேல்முறையீட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளபோது விடுப்பு வழங்க கோரி தண்டனை கைதிகள் வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த வழக்கில் 2 மாறுபட்ட தீர்ப்புகளை 2 நீதிபதிகள் அடங்கிய மதுரை அமர்வு வழங்கியிருந்தது. இதனால் 3 நீதிபதிகள் அமர்வுக்கு வழக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் மேல்முறையீடு மனுக்கள் நிலுவையில் உள்ளபோது தண்டனை கைதிகளுக்கு சாதாரண விடுப்போ அவசர விடுப்போ வழங்க எந்த தடையும் இல்லை என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் விஐடி பல்கலைக்கழகம் மற்றும் 2 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகம், கிறிஸ்டியன் பேட்டையில் உள்ள கிங்ஸ்டன் பள்ளி மற்றும் விருதம்பட்டு பகுதியில் உள்ள ஐடாஸ் கட்டர் பள்ளி ஆகிய இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது. புகாரின் பேரில் வந்த காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். வெடிகுண்டு மிரட்டல் புரடி என தெரிய வந்ததை அடுத்து மிரட்டல் விடுத்த நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க கோரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மோர்பட்டி பகுதியைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இடித்த ஊராட்சி நிர்வாகம் புதிய தொட்டி கட்டுவதாக கூறியுள்ளது. ஆனால் இதுவரை புதிய தொட்டி கட்டப்படவில்லை என்றும் அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு காலி குடங்களை தலையில் வைத்தபடி போராட்டம் நடத்தினர்.